வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பராபவ வருடம் எல்லோருக்கும் நல்லபடியா அமையட்டும். ஜோதிடம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இது ஒரு பழங்கால அறிவியல்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, ஜோதிடம்ங்கிறது கோள்கள் நட்சத்திரங்களோட நிலைய வச்சு நம்மளோட எதிர்காலம், குணம், வாய்ப்புகள் இதையெல்லாம் கணிக்கிற ஒரு முறை. உலகத்துல பல கலாச்சாரங்கள்ல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இத பின்பற்றி வர்றாங்க. அப்போ வேத ஜோதிடம்னு ஒன்னு இருக்கே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? வேத ஜோதிடம், அதாவது இந்திய ஜோதிடம், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்களோட சஞ்சாரம் இதையெல்லாம் முக்கியமா எடுத்துக்குது. ஒவ்வொரு ராசி லக்னம், கிரக அமைப்பும் ஒருத்தரோட வாழ்க்கையில பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். இது எல்லாமே அவங்கவங்க ஜாதகத்தை பொறுத்து அமையும். சரி, 2026 தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபவ வருஷத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கும்? இதனால நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? அததான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த பராபவ வருஷத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்பு பலன்கள் இருக்குன்னு ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வருஷம் 2026 ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும்னு ஒரு ஜோதிடர் கிட்ட கேட்டேன். செம்ம சூப்பரா இருக்குமாம். அப்படியா? என்னென்ன நடக்கும்னு சொன்னாரு? ரொம்ப ஆர்வமா இருக்கு. அவர் சொன்னதுல இந்த வருஷம் நிறைய நல்ல அனுபவங்களும் சூப்பரான வாய்ப்புகளும் வரும்னு இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கெல்லாம் பலன் கிடைக்குமாம். மனசு ரொம்ப அமைதியா நிம்மதியா இருக்குமாம். ஆஹா, கேட்கவே நல்லா இருக்கே. புது முயற்சிகள்லாம் வெற்றி பெறுமா? கண்டிப்பா புதுசா என்ன ஆரம்பிச்சாலும் ஜெயிக்கும்னு சொன்னாரு. சமூகத்துல நம்ம மரியாதை உயருமாம். சும்மா சொல்லக்கூடாது, ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகுமாம். முக்கியமா சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதால திடீர்னு நல்ல விஷயங்கள் நடக்குமா? குடும்ப வாழ்க்கை பத்தி என்ன சொன்னாரு? அது ரொம்ப முக்கியம்ல. குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ஒற்றுமையா இருக்குமா? குரு பகவான் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு மாறுறதால குடும்பத்துல அன்பு அதிகமாகும். கல்யாணம், குழந்தைன்னு சுபகாரியங்கள் நிறைய நடக்குமா? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல செய்தி போல. குழந்தைங்க பத்தி? ஆமா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இனிதே நடக்கும்னு சொன்னாரு. குழந்தைகளால சந்தோஷமும் பெருமையும் வருமா? பெரியவங்க சப்போர்ட் ஃபுல்லா கிடைக்குமா? குடும்பத்துல புது வரவுகள் கூட வரலாம்னு சொன்னாரு. வீட்டுக்கு புதுசா ஆடம்பர பொருட்கள் வாங்குவோமா? உறவுகள் பலப்படும்னு சொன்னாரு. தொழில் வியாபாரம்லாம் எப்படி இருக்கும்? சம முன்னேற்றம் இருக்கும்னு சொன்னாரு. ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதால புது ஒப்பந்தங்கள் போடுவோமா? முதலீடுகள் நல்ல லாபம் கொடுக்கும். வியாபாரத்தை பெருசு பண்ண நினைக்கிற எல்லா எண்ணங்களும் ஈடேறுமா? போட்டிகளை சமாளிக்க முடியுமா? நிச்சயம் ஜெயிப்போம்னு சொன்னாரு. புது யுக்திகள்லாம் போட்டு லாபத்தை நிறைய மடங்கு பெருக்குவோமா? கூட்டு தொழில் பண்றவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும்னு சொன்னாரு. தொழில்ல புது சாதனைகளை படைப்போம்னு சொன்னாரு. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்குமாம். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், சம்பள உயர்வு எல்லாம் நிச்சயம் கிடைக்குமாம். புது பொறுப்புகள் தேடி வரும். கூட வேலை செய்யறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா? வெளிநாடு போக வாய்ப்பு இருக்கா? ஆமா, சக ஊழியர்கள் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. வெளிநாடு போய் வேலை செய்யற வாய்ப்புகளும் இருக்கு. நம்ம திறமைக்கு நல்ல அங்கீகாரம், பாராட்டு கிடைக்குமாம். வேலை பளு இருந்தாலும் சமாளிக்கிற சக்தி கிடைக்குமாம். மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. பண நிலைமை இந்த வருஷம் எப்படி இருக்கும்? சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதால எதிர்பார்த்த பணம் எல்லாம் வருமா? சேமிப்பு அதிகமாகும். புது முதலீடுகள் செய்வோம். பழைய கடன் எல்லாம் அடைபடுமா? ஆடம்பர செலவுகளை குறைச்சி சேமிப்புல கவனம் செலுத்துவோம். குடும்பத்தோட பண நிலைமை ரொம்ப மேம்படுமா? அசாய சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு இருக்கா? ஆமா, அசாய சொத்துக்கள் வாங்குற வாய்ப்புகளும் இருக்கு. திடீர்னு பண வரவும் வாய்ப்பு இருக்கான். பணத்துல ஒரு ஸ்திரத்தன்மை உருவாகும்னு சொன்னாரு. ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் நல்ல ஆரோக்கியம் இருக்குமா? பழைய நோய்கள் எல்லாம் குணமாகும். உணவு பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கவனமா இருப்போமா? தவறாம உடற்பயிற்சி செய்வோம். மன அழுத்தத்துல இருந்து சுத்தமா விடுபடுவோமா? யோகா, தியானம் எல்லாம் செஞ்சு உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்குவோமா? சின்னதா ஏதாவது உடம்பு சரியில்லைனா கூட சீக்கிரம் சரியாயிடுமா? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மன ஆரோக்கியமும் மேம்படும். குழந்தைங்க பத்தி? குழந்தைங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குமா? படிப்புல ரொம்ப நல்லா வருவாங்க. கலைகள்ல ஆர்வம் காட்டுவாங்க. அவங்க எதிர்காலத்துக்காக முக்கியமான முடிவுகள் எடுப்போமா? கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? குழந்தைங்களால பெற்றோர்களுக்கு சந்தோஷமும் பெருமையும் வருமா? அவங்களோட திறமைகளை ஊக்குவிச்சு நல்ல வழிகாட்டியா இருப்போமா? குழந்தைங்க மூலமா புது சந்தோஷம் கிடைக்குமா? பயண வாய்ப்புகள் எப்படி? இந்த வருஷம் நிறைய பயண வாய்ப்புகள் இருக்குமா? கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதால ஆன்மீக பயணங்கள் போவோமா? சொந்தக்காரங்க நண்பர்களை பார்க்க வெளியூர் பயணங்கள் போவோம்.
வெளியூர் பயணங்களால புது அனுபவங்கள் கிடைக்கும். தொழில் சம்பந்தமான பயணங்கள் எப்படி இருக்கும்? அதுவும் லாபத்தை தருமா. பயணங்கள் நமக்கு புத்துணர்ச்சியையும் புது உத்வேகத்தையும் கொடுக்குமா. புது இடங்களை கண்டு ரசிப்போம். பயணங்கள் மூலமா புது உறவுகள் உருவாகுமா. கிரக நிலைகள் எப்படி இருக்கு? சனி பகவான் இந்த வருஷம் நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல, அதாவது லாபஸ்தானத்துல இருக்கிறதால திடீர்னு நல்ல விஷயங்களும் பெரிய லாபங்களும் கிடைக்குமா. சமூகத்துல நம்ம செல்வாக்கு ரொம்ப அதிகமாகும். அண்ணன் தம்பி அக்கா தங்கை சப்போர்ட் கிடைக்குமா. லாபகரமான முதலீடுகள் செய்வோமா. சனி பகவானோட அருளால நம்ம முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுமா. புது நண்பர்கள் கிடைப்பாங்க. செல்வம் சேரும். சனி பகவான் எப்படி? குரு பகவான் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பாராம். இது நமக்கு புது முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகமாகும். இளைய சகோதர சகோதரிகள் சப்போர்ட் கிடைப்பாங்க. புது கலைகளை கத்துப்போமா. வெளிநாட்டு பயணங்கள் போக வாய்ப்பு இருக்கு. குருவோட அருளால நம்ம அறிவுத்திறன் மேம்படும். பேசுற திறமை அதிகமாகும். ராகு பகவான் ராகு பகவான் நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கறனால தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குமாம். புது வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டு வர்த்தகத்துல லாபம் கிடைக்கும். வெளிநாடு போய் தொழில் செய்யற வாய்ப்புகளும் உருவாகுமாம். ராகுவோட அருளால நம்ம கனவுகள் நிறைவேறும். சவால்களை சமாளிக்கிற சக்தி கிடைக்குமாம். பதவி உயர்வு கிடைக்குமாம். கேது பகவான் நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது சுகஸ்தானத்துல இருக்கிறதால குடும்பத்துல சில மாற்றங்கள் இருக்கலாம். வீடு மனை வாங்குற யோகம் உண்டாகும். அம்மாவோட ஆரோக்கியத்துல கவனம் தேவை. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். சில நேரம் மன அமைதி குறையலாம். கேதுவோட அருளால பழைய சொத்துக்கள் மூலமா லாபம் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவோம். மனசுல அமைதி தேவை. அப்போ மொத்தத்துல 2026 ரிஷபராசிக்கு ஒரு சூப்பரான வருஷம்னு சொல்ல வரீங்க. ஆமா, கிரகங்களோட சஞ்சாரத்தோட ஒரு அற்புதமான வருஷமா இருக்கும். புது வாய்ப்புகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள நம்ம தயாரா இருப்போம். நம்ம கஷ்டத்துக்கும் முயற்சிக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். குடும்பத்திலையும் வேலை இடத்துலையும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். இந்த வருஷம் நமக்கு நிறைய வெற்றிகளை தரும். எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காண்போம். எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும்னு சொன்னாரு. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த பலன்கள்லாம் பொதுவானவே மட்டும்தான். ஆமாங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்கலாம். இருந்தாலும் நாங்க சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க புதுசா போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்பி வாழ்க வளமுடன்.